அழகான பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா மாரியம்மா இந்த பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போச்சுன்னா விடிஞ்சது வேச அழிச்சுக்கிட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு உன் சன்னிதானத்துக்கு வந்து இந்த பிள்ளை செட் ஆயிடுச்சுன்னா உன் சன்னிதானத்துக்கு வந்து தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு எங்க பொட்டிக்காரையும் மத்தாளக்காரையும் கொள்ளக்காரையும் சாடுறக்காரையும் எல்லாத்தையும் வெட்டி உடுக்கு பறி போடுறீங்க. எப்படியாவது இந்த பிள்ளை மட்டும் எனக்கு செட் பண்ணி விடு. ஏய் உனக்கு செட்டான பொட்டிக்கார மத்தாள வெட்டுறது உன் கையை வெட்டி கொடு, உன் காதை அறுத்து கொடு. ஐயா முடி பேத்தி வெட்டுறாங்க. நான் என்ன வெட்டல உங்களை உண்மையார வெட்டுறது பண்ணா செத்து போயிருவேன். பத்தி பாட்டா பாடு. பத்தி பாட்டா பத்தி பாட்டுல சூப்பரா பாடுவேன். முருகர் பாட்டு பாடுவா. கோமணி ஆண்டி. ஏய் கோமணாண்டி. முருக பெருமாள். முருகா 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 முருகா. முண்டா நீ முருக பாட்டு பாடுறது என்ன பவுட்ல அடிக்கிறா? எல்லாரும் அரகரா சொல்லு. பாட்டுமா? கோயிலா கோயிலா கோயிலா
கோயிந்தாவா ஏன் கோயிந்தா சொல்றீங்க அழகா சொல்லு ஏப்பா அழகா சொல்லுமா சொல்றேன் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மகனோடு வளவை 2 கூட தண்ணி வேணும் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க 2 பொம்பளை ஆளுங்க வேணும் மருதமலைக்கு நீங்க 2 ஆம்பளை ஆளுங்க வேணும் பொம்பளை ஆளுங்க பிடிக்கிறதுக்கு மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க குஞ்சு வேணும் கோழி குஞ்சு மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க எரிஞ்சு கூட வேணும் வியாபாரம் பண்றதுல வாயில வைக்கிறதுக்கு சரி பாப்பா மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க கோயில் பூசாரி வசூல் ஏன் எதுக்கு உண்டி உடைக்கணுமா உண்டி உடைக்கிறதுல முண்டா திருநீர் வச்சு விடுவோம் திருநீர் திருநீருடா மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினையெல்லாம் தின்னு போதுங்க கோழி குடி கொண்டு சொல்லி அட பொண்ணா தொலைவாட பாடி பாடுற தாயலி மருதமல் இங்க வந்துச்சா எத்தனை தரம் தான் மருதமலை கூட்டி போவ மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலைக்கு என்னடா பாட்டு விதவிதமா சோப்பு விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி பாட்டு பாட்டுன்னா பிள்ளை உள்ள வரணும். அப்படியா? ஆமா. உள்ள வர மேல உள்ளவங்க சொல்லு. ஆமா. சரி போ வாசல். பட்டா. எங்க காணோம்? ஏய். பட்டா பூச்சினி, யா பட்டா பூச்சினி. அம்மா. அடக்க 1000 பொன் போதும் இருந்தாலும் இது 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான தெய்வீக ராஜசபை. இந்த சபையில மனமுருகி நீ மகராசி இரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அது அப்படியே படிக்கும்.
இந்த சபையில ஒரு மணந்து ஒரு சாபம் கொடுத்தால் அப்படியே பழிக்கும். ஆமாங்க. ஏன்னா இது அந்நாளிலே தேவராடி தெருக்கூத்து அல்லவா? அன்னைக்கு கடவுள் ஆடுற ஒரே காரணத்தால ராமாயணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், மகாபாரதங்களை படித்து வயிறுடக்க காரணம் பகவான் பட்ட பிச்சை எனக்கு ஆதி மறக்கப்படாது. ஆதி மறந்தா அதனால இந்த நேரத்து ஒரு புண்ணியமான சபையில நான் யார், என் பெயர் என்ன, எக்குலத்தை சேர்ந்தவங்க என்ன பெயரை சொல்லும் முன்பதாக இந்த தெய்வீக சபையும் இந்த திருமணத்தும் ஏன் எதுக்காக ஏற்றப்பட்டது? நமது வெள்ளநாயக்க மலையில் எழுந்துள்ள நமது கக்குவ மாரியம்மனுக்காக மாயவன் அங்கேயான மகிஷாசுரகத்தின் வேப்பிலைக்காரி விளையாடு சக்தி ஆயிரம் கண்ணுடைய ஆராய்ச்சி பார்ப்பவர் இந்த கக்குவன் மாரியம்மனுக்காக இந்த ஒவ்வொரு பொதுமக்கள் சார்பாகவும் தூண்டா மணிவிளக்காக ஒரு தூண்டுகோல் தேவையா? முருகன் அவருடைய தலைமையில நாடகத்தை இன்னைக்கு நமக்கு அரங்கேற்றம் செய்து அவர்களும் இங்க வந்திருக்கும் எல்லா பெரியோரும் எல்லா தாய்மார்களும் நமக்காக 10 20 வாரி வழிங்க அனைத்து நல்ல உள்ளங்களும் பகவான் கிருபையால் எப்படி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் கோடி கோடியா செல்வந்தா வாழ்ந்தாலும் இது கலியுகம். ஒரு மனிதனுக்கு என்ன நோய் வந்து எப்படி கொண்டு போன தெரியாது முடியாது. இந்த மாதிரி ஏழை பாமர மக்களா பிறந்து அன்னன்னைக்கு ஆடி ஓடி கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் பிள்ளைங்க குட்டிங்களுக்கு கூட கஞ்சி காய்ச்சி கொடுத்தாலும் நோயில்லாத வாழ்வின் அந்த வாழ்ற வாழ்க்கை அமர்த்துக்கு ஒப்பாகும். நம்ம இளமை அளவு ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த இளமை அளவு ஒரு நாளைக்கு முதுமையாகி நல்ல இடத்தெல்லாம் சுண்டி போய் தள்ளாடி தடி ஊழி ஒரு நாளைக்கு கட்டோட சாய போற காலம் ஆண்டவனே இளமையில ஆடணும் ஓடணும் உடைக்கால கல்ல உடைச்சு பெத்த பண்ண பேரமெல்லாம் சொத்து சம்பாரிச்சு வச்சு இன்னைக்கு நகரத்தெல்லாம் சுண்டி போய் கட்டோட சாய போற காலம் வந்துச்சு. நஞ்சி நார வைக்காத எடுத்துட்டு போ, நாளைக்கு பேண்டு கழிஞ்சு கட்டோட கடந்தா நம்ம பெத்த பிள்ளை பேர பிள்ளைய போய் தொலைய மாட்டேன் எத்தனால பிரிமோத்திர வார்த்தை எப்படி சோத்துக்கு மோசிப்பாங்க. கடவுளை கூப்பிடுறது எத்தனை கோடி பணம் தான் கூட வரப்போகுது கூட்டறி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பேரமுடுவதோ போதும். இன்பத்தின் துன்பத்தையும் வாங்குறவும் கடவுள் உண்டு அம்மாடி. அது போல எல்லா பெரியோர்களும் எல்லா தாய்மார்களும் மாணவிகளும் மாணவர்களும் பகவான் கிருபையால கொண்டாடம் கொடுத்தவங்க செட்டட சிறப்போங்கி 14 செல்வங்களை பெற்று எல்லா மக்களும் பல்லாண்டு நான் யாரு, நீங்க யார், உங்களுடைய பெயர் என்ன, என் தாய் தந்தை யாரு சொன்னா தெரியுங்க சொல்றவா?